நீ பேசவா? பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா? பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா? புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா? நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா? அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா? பெண்ணே நீ பேசவா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் நன்றும் தீதும் பிறதர வாரா என்ற கணியன் பூங்குன்றனாரின் அழகான கவிவரிகளோடு மீண்டும் ஒரு பெண்ணேனி பேசவா நிகழ்ச்சியில் STS தொலைக்காட்சி தமிழுறவுகளை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பின் வழிபட்ட சேவைகளே தமது வாழ்வென துலங்க வாழ்கின்ற திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களை இன்றைய நிகழ்வின் சிறப்பு அதிதியாக நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இவர் விழிசிட்டி மண் தந்த ஒளி வட்டம் ஒரு சூரியன் போல சுடர்ந்து இலங்கையின் தமிழ் கல்வி புலத்தையும் இலங்கையின் இலக்கிய பரப்பையும் வெளிச்சப்படுத்தியும் வளப்படுத்தியும் வருபவர் என்றால் அதில் மிகை அல்ல. மகாஜனா வளர்த்தெடுத்த மாண்புமிகு மனிதர்களில் முன்னணியில் திகழ்பவராகவும் இவர் இருக்கின்றார். பல்துறை ஆற்றல் மிக்க இவர் தான் கால் பதித்த எந்த துறையில் என்றாலும் பூரணத்துவம் பொலிகின்ற வகையில் அந்த துறையில் செயல்படுவதை தன்னுடைய தனித்துவமான அடையாளமாக கொண்டிருக்கின்றார். இலக்கியம், உளவளம், நாடகம், ஆன்மீகம், கல்வி நிர்வாகம், சிறுவர் இலக்கியம் என பற்பல பரந்துபட்ட துறைகளில் தமிழ் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக சேவையாற்றி வருகின்றனர். இந்த பிரமாண்டமான இவரது படைப்பு வழி நாவல்கள், குறுநாவல்கள், சிறுகதை தொகுதிகள், ஆன்மீக கட்டுரைகள், உளவியல் படைப்புகள், சிறுவர் இலக்கியங்கள் என பல விதங்களில் பறந்து கிடக்கின்றன. திருமதி கோகிலாதேவி மகேந்திர ராஜா என்கின்ற பெயருடைய இவர் கோகிலா மகேந்திரன், விழிசை குயில், கமலாஞ்சனன், பசுந்தி போன்ற புனைப்பெயர்களில் நன்கறியப்பட்டவராக இருக்கின்றார். கலாவித்தகர், வாழ்நாள் சாதனையாளர் விருது, சமூக ஒளி, சமூக திலகம், கலை பிரவாகம் போன்ற பல விருதுகளை பெற்றிருக்கின்றார். மதிப்புக்குரிய திரு பரணீதரன் அவர்களின் ஜீவனதி ஆளுமை சிறப்பிதழ் 162 ஊடாக இவருடைய முழுமையான வாழ்வின் கோலங்களை மற்ற பெருந்தகைகள், ஈழத்து பெருந்தகைகள் எவ்வாறு பார்த்திருக்கின்றார்கள் என்பதையும் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். அத்துடன் நூலகம் இணையதளம் ஊடாக இவருடைய பெரும்பாலான படைப்புகளை படிக்க கிடைக்கிறது. அத்துடன் கோகிலா மகேந்திரன் .lk என்கின்ற இணையதளம் ஊடாகவும் அவரை நீங்கள் கண்டுகொள்ளலாம். அவருடைய வாழ்வின் கோலங்களை, படைப்பு வழிகளை அறிந்து கொள்வது ஒவ்வொரு தனிமனிதனுடைய வாழ்விலும் முன்னேற்றங்களை ஆக்கும் என்பதில் உறுதியான நம்பிக்கையை நான் கொண்டிருக்கின்றேன் என்ற செய்தியை இங்கு நான் பதிவு செய்ய விருப்பப்படுகின்றேன். ஒரு நல்ல குடும்ப தலைவியாக இருக்கின்ற இவர் ஆஸ்திரேலியாவில் வாழ்கின்ற பழனிசார் பேராசிரியர் பிரவீணன் அவர்களின் அன்பு தாயாராகவும் வளர்ந்து வருகின்ற நட்சத்திரமாக நயனபாசனி என்கின்ற பேர்த்தியாராக பாட்டியாகவும் இவர் தன்னை குடும்ப வாழ்வில் மிகச் சிறப்பாக காட்டிக்கொள்கின்ற இவர் விழிசிட்டி கிராமத்திற்கு கல்வி வழங்குகின்ற ஒரு தாயாக இருக்கின்றார் என்பதை நான் இக்கால பணிகளின் வாயிலாக காண்கின்றேன். இந்த விவரங்களை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த அற்புதமான பெண்மணியை எங்களுடைய நிகழ்ச்சிக்குள் இணைத்துக் கொள்வோம். வாருங்கள் திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களே. வணக்கம். வணக்கம். சந்தோஷம் உங்களை கண்டது கதைக்கிறது. உங்கள் இளமை பருவத்தை மிகச் சுருக்கமாக உங்களிடமிருந்து அறிந்து கொள்ள விருப்பப்படுகிறேன், சொல்லுவீர்களோ? தெல்லிப்பளை மேற்கை சேர்ந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் என்னுடைய தந்தையாரும் தாயாரும். வித்தகபுரம் கிராம சகோதரர் பிரிவு. இப்பொழுது தந்தையார் செல்லையா சிவசுப்பிரமணியம் ஆசிரியராக இருந்து அதிபராக இருந்து ஓய்வு பெற்றவர். தாயார் செல்லமுத்து குடும்ப பெண்மணியாகவே இருந்தவர். இருவரும் விழிசிட்டி கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான். 90ஆம் ஆண்டு பெருமிடப்பெயர்வு வரை நாங்கள் எங்களுடைய குடும்பம் இங்கேதான் வாழ்ந்தது. இப்பொழுது நான் இங்கேதான் வாழுகிறேன். இந்த விழிசிட்டி கிராமத்தை பற்றி சொல்லுகிற போது எவழி நல்லவர் ஆடவர் அவளி வாழிய நிலனே என்ற வரிகளுக்கு உதாரணமான ஊர் விழிசிட்டி என்று சைவப்புலவர் சூனா செல்லத்துறை அவர்கள் என்னுடைய தந்தையாரை பற்றி எழுதுகிற போது குறிப்பிடுகிறார். என்னுடைய தந்தையார் மட்டுமல்ல, இங்கு வாழ்ந்த ஆண்கள் எல்லோருமே பொதுவாக நல்ல ஒழுக்க சீரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம்.
இவர் தெல்லிப்பளை சிவபிராச வித்தியாசாலையினுடைய ஆசிரியராக இருந்து கிட்டத்தட்ட 20 வருடங்கள் அதிபராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். அதற்கு அப்பால் அவர் ஒரு நல்ல கவிஞர், இளந்தமிழ் முறையாக படித்த கவிஞர். அப்ப அவர் நிறைய அந்த திருவிரட்டை மணிமாலை, நான்மணிமாலை, சிலையிட வெண்பா, பக்திரச கீர்த்தனைகள் என்று நிறையவே எழுதியிருக்கிறார். கோயில்களை பற்றி அந்த சந்தம் அமைந்த, இலக்கணம் அமைந்த கவிதைகளை நன்கு செய்யக்கூடியவர். நல்ல ஓவியர், மிகச்சிறந்த ஓவியர். அந்த கதை எனக்குள்ளே வரவில்லை, இப்பொழுது என்னுடைய பேர்த்தியிலே அது கொஞ்சம் வெளிப்படுவதை நாங்கள் காணுகிறோம். அப்பா நல்லாக வரைவார். ஓவியர் என்றதுக்கு அப்பால இந்த நகுலகிரி புராணம் கீரிமலை எங்களுடைய குடும்ப கோயில். அந்த கோயிலினுடைய நகுலகிரி புராணத்துக்கு உரை எழுதியதற்காக அதற்கு 1980ஆம் ஆண்டு சாகித்ய விருது கிடைத்தது. அப்ப அந்த வகையிலும் அவர் ஒரு நல்ல எழுத்தாளர் என்றதை எல்லோரும் அறிவார்கள். அம்மா வீட்டு நிர்வாகி, வீட்டு பெண் என்று சொல்வதை விட வீட்டு நிர்வாகி என்றுதான் நான் சொல்லுவேன். அப்பா அதிபராக இருந்தாலும் சம்பளத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே முழுக்க அம்மா அந்த கையில கொடுத்துருவார் மொத்தமா. பிறகு தனக்கு ஒவ்வொரு தேவைக்கும் கேட்டு கேட்டு வாங்கி கொண்டு போவார். இன்றைக்கு இன்ன தேவைக்கு தாங்க 10 ரூபான்னு கேட்டு வாங்கி கொண்டு போறதை நான். அப்ப வீட்டு நிர்வாகம் முழுக்கவே அம்மாவினுடைய கையில் தான் இருந்தது. அப்பா அதை பற்றி ஒருபோதும் பெரும் ஏதாவது முடிவுகள் இருந்தாலே ஒழிய தலையிட மாட்டார். அதே நேரத்திலே அம்மா ஒரு நல்ல ஆலோசகராக இருந்தார். வெறும் படிப்பு படித்தவர் அல்ல, சிட்டி கிராம மக்களுக்கு அவர் ஒரு சீர்மியர், அப்ப ஒரு கவுன்சிலர் என்று நான் சொல்லுவேன். யாரும் தங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் அத்தியரம்மான்னு சொல்லி கொண்டு ஓடி வந்தா இவ இருத்தி வச்சு மனத்தியாளர்களுக்காக கதைப்பா. அந்த ஒரு இயல்பும் அவர்கிட்ட இருந்தது. இப்ப இவர்களுடைய பிள்ளையாக நான் ஒரு பிள்ளை என்பதனால் எனக்கு எந்த குறையும் அவர்கள் வைக்கவில்லை. அதை விட இந்த இப்பொழுது நாங்கள் கற்கிற முறையிலே ஒரு வலிமையான ஆளுகை பெற்றோரியத்தை, அந்த பெற்றோரிய முறையை கற்காமலே எனக்கு பெற்றோராக இருந்திருக்கிறார்கள் என்று இப்பொழுது நான் புரிந்து கொள்கிறேன். அவர்கள் எனக்கு தண்டனை என்று எந்த தண்டனையும் ஒரு நாளும் தந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை. நான் பிழையா செய்தா விட மாட்டினேன், உறுதியாக சொல்லுவார்கள், இல்ல செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம், நானும் அதோட நின்றுடுவேன், மேல போன மாட்டேன். நல்ல ஆசிரியர்களாக பலர் இருந்திருந்தாலும் இந்த வீடு எனக்கு ஒரு நல்ல குடும்பத்தை அமைத்து தந்தது. நல்லாசிரியர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பொதுவாக புழுவெல்லாம் பூச்செரியும் வசந்தம் போன்றவர்கள் என்று நான் நினைப்பதுண்டு. அதே போல அவர்கள் திசையெல்லாம் சீர்க்க வைக்கும் தென்றல் போல இருப்பவர்கள். அவர்கள் எங்களுடைய மனத்திலே ஒரு நாளும் நீங்காத இடம் பிடிப்பவர்கள். அப்படியான ஆசிரியர்கள் பலரை நான் என்னுடைய குறிப்பாக இளமை காலத்திலே மகாஜன கல்லூரியிலே சந்தித்திருக்கிறேன். இதே 2 பேர் 3 பேரை சொல்லாட்ட எனக்கு மனம் திருப்திப்படாது. ஒருவர் சானாப்போனா கனக சபாபதி, அவர் எங்களுக்கு உயிரியல் ஆசிரியராக, விலங்கியல் ஆசிரியராக இருந்தவர் மேல் வகுப்பிலே. அதுல ஒரு விஷயம் சொல்லலாம், அவர் கடைசியா எழுதின ஒரு புத்தகம் தென் திசை அதிபருக்கு ஒரு அதிபரின் அஞ்சல் அண்டு. அந்த புத்தகத்தை இப்பவும் நான் வச்சிருப்பதற்கு வாசிக்கவும் கொடுக்க மாட்டேன். அதில அவர் அந்த தனக்கு கனடாவில் நடந்த டிரான்ஸ் கேத்தீட்டர் பேஸ்ட் அயோட்டிக் வால்வ் ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி விலாவாரியாகவும் நகைச்சுவையாகவும் ஆசிரியருக்குரிய பண்புகளோட ஒரு எழுத்தாளருக்குரிய பண்புகளோட மிக சிறப்பாக எழுதியிருக்கிறார். அதை வாசிச்சபடியாத்தான் என்னுடைய கணவருக்கான சத்திர சிகிச்சையை நான் சிறப்பாக திட்டமிட முடிந்தது. அப்ப என்னுடைய ஆசிரியருடைய மரணத்துக்கு பிறகும் அவருடைய நூல் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய பங்கை வகிக்கிறது. எழுத்தாளர் எவ்வளவு செய்யலாம் என்று நான் அதை வியந்தது. அது கதிரேசர் பிள்ளை கவிஞர், அதை பற்றி நான் நிறைய கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். அவரை பற்றி நிறைய சொல்லலாம். எனக்கு இந்த தமிழ் பாடத்திலே 100 புள்ளி இன்னொரு ஆசிரியர் போட்டு விட்டார். இன்னொரு புதிதாக வந்த ஆசிரியர் போட்டுட்டு போய் இவரை கேட்டிருக்கிறார், ஒரு பிள்ளைக்கு 100 மார்க்ஸ் போட்டுட்டேன், போடலாமோ தெரியல, நான் புதிதாக வந்த ஆசிரியர். அவருடைய நேரம் எனக்கு தெரியும் யார் பிள்ளையா இருக்குமெண்டு, நீங்கள் அந்த பிள்ளைக்கு 100 போடாட்டத்தை நான் 2 கேட்பேன். அது எனக்கு தெரியாது. இப்ப அண்மையிலதான் இந்த ஆசிரியர் எனக்கு சொன்னார், இப்படி நடந்தது கோயிலா வகுப்புல. இப்ப அந்த அளவுக்கு பிள்ளைகளை தமிழ் பாடத்திலே அப்ப யாரும் போட மாட்டேன். ஒரு பெரிய ஆசானவர், அவருடைய அறிவு அவ்வளவு மிகப்பெரிய பரந்தது. என்னுடைய நாடக ஆசிரியரும் அவர் தான். இக்காலத்துல நான் நிறைய ஆசிரியர்களை சந்திச்சிருக்கேன் ஆஸ்திரேலியா வரைக்கும். எலிசபெத் அம்மா ஜெர்மனில இருந்து வந்த ஒரு ஆசிரியர் நான் கட்டாயம் சொல்லுவேன். இப்போ அவருடைய எனக்கு தொடர்பு இருக்கு. நான் கடைசியா எழுதிய சென்றக்கிழமை எழுதிய ஒரு இமெயிலுக்கு அவ பதில் போடல, I will always hold you in great esteem when it comes to an excellent teacher என்று எனக்கு எழுதியிருக்கிறான். நான் பற்றி எங்கேயோ சொன்ன, நான் ஒரு கருத்தரங்கிலே எழுத அவ எழுதியிருக்கிற பதில் மை டியரஸ்ட் கோயிலான்னு தொடங்கி.
என்னால மறக்க முடியாத ஒரு ஆசிரியை பிற்காலத்துல. அம்மாவின் வழியில் உலகம் அறிந்த ஒரு சீர்மிய செல்வியாக நீங்கள் இருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக 50 வருட காலங்களாக இலக்கியத்தினுள் நின்று நிலைக்கின்றீர்கள். உங்களுடைய நுண்ணறிவும் கூர்ந்த அவதானிப்பு திறனும் அதனுடைய காரணம் என பலர் கூறுகிறார்கள். உங்களுடைய கலைத்துவத்தில் கட்டமைக்கப்பட்ட கல்வி மிக தெளிவாக உள்ளமைந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதை பற்றி நீங்கள் கருத்து சொல்வீர்களா? திட்டமிட்டு அமைக்கப்பட்டதா? அநேகமாக என்னுடைய வாழ்விலே நான் இலக்குகள் வைத்திருக்கிறேன் என்றாலும் பெருமளவுக்கு திட்டமிட்டு அதை விட்டு விலகாமல் செல்லுறது என்றது ஒரு அருகே குழப்பமா சொல்ல. இதா அதா என்று கேட்டா அப்படி இல்லைன்னு சொல்லலாம். இங்கே நடுவுலதான் நாங்கள் போற வழியில செய்யக்கூடியதை நல்ல வகையில செய்யறதுக்கு முயற்சி செய்து கொண்டு வாரோம். அந்த திட்டம் என்று சொல்றது 1960ஆம் ஆண்டு மகாஜனாவில நான் கண்ட சில கலைகள் அதுல தொடக்கம் வீட்டுல வரைக்கும் அந்த என்னுடைய கலை சார்ந்த விருப்பங்கள் ஒரு நாளும் நிராகரிக்கப்பட இல்லை என்பது பல முக்கியமான விஷயம் என்று நான் நினைக்கிறேன். என்னை வளர்த்தவர்கள், என்னுடைய ஆசிரியர்கள், என்னுடைய அதிபர். மகாஜனாவில நாங்கள் அந்த பொன்விழா நடக்கைக்குள்ள எங்களுக்கு டிக்கெட்டும் இல்லை, ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் எங்கேயும் போய் என்ன பார்க்கலாம்னு ஒரு சுதந்திரம் இருந்தது. அப்ப நான் அந்த பொன்விழாவை முழுமையாக ரசிச்ச ஒரு மாணவி. அப்ப எனக்கு 10 வயசு. எல்லா நாடகங்களும், எல்லா நடனங்களும், எல்லா எக்ஸிபிஷன்ஸும் எல்லாம் ஒன்றா போய் ஒரு நாளா தேடி பார்ப்பேன். அப்ப அந்த நேரத்தில் எங்களுடைய அந்த ஆசை, கலைக்கான ஆசை எந்த கணத்திலும் நிராகரிக்கப்படவில்லை என்பதனால் இந்த கல்வியோடு சேர்ந்து அதுவும் சமாந்தரமாக வளர்ந்து வந்திருக்கு. அதை விட வாசிப்புன்றது எல்லாரும் சொல்ற விஷயம்தான். என்றாலும் நான் நினைக்கிறேன், நான் 3ஆம் வகுப்புல முதல்ல அப்பா வாங்கி தந்த கண்ணகி கதை, அது ஒரு தனபாலசிங்கம் கலனக்குமி புத்தகசாலை சுண்ணாத்துல, அதுக்கு போகேக்குள்ள வாங்கணும் தந்தார். நீ இதற்கா வாட்சி பேரன். அது அந்த 3ஆம் வகுப்புக்கு அளவாக எழுதப்பட்ட ஒரு சிறு உபபாட நூலன்னு கூட சொல்லலாம். அப்ப அதை தந்த உடனே நான் 2 நாள்ல வாட்சி முடிச்சு போட்டேன். நல்ல கதையப்பா, எனக்கு வேற ஏதாவது இப்படி வேண்டிங்கன்னு சொன்ன அடுத்த கிழமை போய்க்க நான் வாங்கி தருவேன் சொன்னா வாங்கி தருவேன்னு சொன்னா கட்டாயம் வாங்கி தருவேன். அந்த இயல்பும் அவர்கிட்ட இருந்தது. அப்போ தொடக்கமே அந்த வாசிப்பு பழக்கம். பிறகு மாஜனாவில எங்களை ஆசிரியர்கள் ஃப்ரீ டைம் என்றா லைப்ரரி போங்க பிள்ளைன்னு சொல்லுவார்கள். அதுல கனகசாமி மாஸ்டர் முதலாவது ஆள். அப்படியா இருக்க விட மாட்டார். கனவேர் அதை நுழுந்தி போட்டேன்னு சொல்லுவினா அதை கவனிக்காம வாப்புல இருந்து கதைக்கிறாங்க. நான் போயிடுவேன். போய் வாசிக்கக்குள்ள எனக்கு மிக பிடித்த எழுத்தாளராக அப்பொழுதே இருந்தவர் டேல் கார்னெகி என்ற ஒரு அமெரிக்க எழுத்தாளர், உளவியலாளர். அவருடைய நூல்கள் ஏனோ தெரியல என்னை மிகவும் கவர்ந்தன. நான் தேடி அவரை, நாங்கள் ஆங்கிலம் மூலம் தானே படிச்சதும், அதை வாசிக்கிறது, மூவாவை வாசிக்கிறது, கல்கியை வாசிக்கிறது, வகுப்புல உடந்து வச்சு வாசிக்கிறது, வீட்டை உடந்து வச்சு வாசிக்கிறது, அந்த வாசிப்பும் மிக மிக பறந்து இருந்தது என்று நான் நினைக்கிறேன். அப்புறம் நாங்கள் செய்ய தொடங்கிக்குள்ளே நிராகரிக்கப்பட்டதாக நான் எங்கேயும் உணரையில்லை. என்னுடைய முதலாவது இசைங்கதையும் பிரசுரமாச்சு, என்னுடைய முதலாவது சிறுகதை பிரசுரமாச்சு. இல்ல வேண்டாம் என்றதும் சொல்லல. அது என்னுடைய திறமையா அல்லது அங்க இருந்தவர்களுடைய நல்ல பண்பா தெரியாது. அதனால் அது ஏதோ திட்டமிடப்பட்டோ படாமலோ அப்படியே வந்தோன்னு இருக்கு நான் நினைக்கிறேன். உங்களை மூலிகை எழுத்தாளர் என்ற, அதாவது மனங்களை மிக நன்றாக விளங்கி கொண்டு உங்களுடைய படைப்புகளை படைப்பவராக, பல உளவியல் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பவராக உங்களுடைய படைப்புகள் இருப்பதால் மூலிகை எழுத்தாளர் என்றும் உங்களை பற்றி அங்க குறிப்பிட்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன். உங்களுடைய படைப்புகள் மருத்துவம், கலைத்துவம், ஆசிரியத்துவம் ஆகிய பலவற்றின் இணைப்பாக நான் காண்கின்றேன். நாவல், குறுநாவல் அவ்வாறாக. உங்களுக்கு பிடித்த ஊடக, இலக்கிய ஊடக வடிவம் என்ன? எல்லாமே செய்து பார்த்திருக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாவது. நான் நினைக்கிறேன் எனக்கு அந்த ஊடகத்துல உச்சம் ஒன்று இருக்குத்தானே, எங்களுக்கு தெரிஞ்ச உச்சம். அந்த உச்சத்துக்கும் எனக்கும் நிறைய இடைவெளி இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வரைக்குள்ள. மற்றவர்கள் என்ன தடுத்ததுன்றதை விட நான் அப்படி உணரும் போது நான் அதை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறேன். உதாரணமா கவிதைன்னு எடுத்துக்கொண்டா, கவிதை நான் செய்திருக்கிறேன் ஆரம்பத்துல. ஆனா பிறகு கம்பராமாயணத்தை படிக்க, திருக்குறளை படிக்க, எல்லாத்தையும் எங்கட ஊர்ல மகாகவிய படிக்கல எனக்கு கிட்ட போறது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கு, சாத்தியம் இல்லை போல இருக்குன்னு ஒரு எண்ணம் வந்தா ஐயோ வேண்டாம், நான் அதை கொஞ்சம் விடுவோம் என்று விட்டுருக்கிறேன். ஆனால் சிறுகதை, குறுநாவல் அப்படி இடைவெளி இருக்குது. நான் உச்சமன் நான் சொல்லல, உச்சங்களை நான் பார்த்திருக்கிறேன். என்றாலும் அது ஒரு பெரும் இடைவெளி இல்லை போல எனக்கு கொஞ்சம் பிடிக்கலாம் போல.
கொஞ்சம் கிட்ட வரலாம் போல அப்படி ஒரு எண்ணம் எனக்குள்ள வரைக்க நான் அதை தொடர்ந்து முயன்று வந்திருக்கிறேன். நாடகத்தை பொறுத்த வரையில நாடக உச்சங்கள் ஷேக்ஸ்பியரோ பெர்னார்ட் ஷோவோ எங்கட நாட்டுல குழந்தை மானா சண்முகலிங்கமோ அவைக்கு கிட்ட போறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். நல்லா தெரிஞ்சு கொண்டும் நான் எழுதுறேன் இன்று வரைக்கும். ஏனென்றா அது படைப்புக்கு அங்கால போய் நாங்கள் செய்யல. இந்த அரங்குல போய் அந்த நாடகத்தை நாங்கள் அரங்க வெளியில மேடையை டேக்ல வார அந்த சந்தோஷம் இருக்குதானே, அது செய்தாதான் தெரியும். அதை செய்து முடிஞ்சு எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லிக்க அதை பற்றின குறைகளை கூட சொல்லிக்க செய்து முடிகிற நேரம் ஒரு பெரிய மகிழ் கொண்டு வரும். அந்த போதை வஸ்துக்காரருக்கு சொல்லணும்னு சொல்றேன், இங்க ஒரு கம்மியாவதை விட்டுட்டு இது ஒரு செய்து பாருங்க, இதுல வர மகிழ்ச்சி கூடவா இதுல வர மகிழ்ச்சி கூட சொல்லுங்க. அப்ப அந்த மகிழ்ச்சியை விட விருப்பம் இல்லாமதான் அந்த மகிழ்ச்சி எனக்கு காட்டியவர் என்னுடைய ஆசிரியர் கதிரேசன். அவருடைய நாடகங்கள்ல நடிக்க போயிட்டு எனக்கு தெரியும் நாடகம் நடிக்கிறதுனா சந்தோஷமா இருக்கும். இப்ப நான் என்னுடைய நாடகங்கள் எழுதி நானே நிறைய ஆளு செய்யறேன்னு சொல்ல நானே நடிக்கிறேன், எல்லாம் செய்யறேன். எனக்கு பிடித்த ஊடகம் கதை, குறுநாவல், நாடகம் கொள்ளலாம் போல இருக்கு இப்போதைக்கு. கூட மகிழ்ச்சி தாரது நாடகம். ஆற்றுகை செய்யும் போது சபை என்ன உணருதுன்னு எங்களுக்கு உடனே தெரியும். என்ன முகத்தை பார்க்க, என்ன சைலன்ஸை பார்க்க, என்ன கைதட்டலை பார்க்க உடனே தெரியும். ஓ இது நல்லா இருக்குன்னு. அது எனக்கு நிறைய பிடிக்கும். நீங்கள் ஆசிரியராக, போதனாசிரியராக, பகுதிநேர விரிவுரையாளராக, உளவளர்மையாளராக, உளவியல் அறிஞராக, படைப்பாளியாக, ஓய்வு பெற்ற பிரதி கல்வி பணிப்பாளராக பலவிதமான தொழில்களை பணியாக செய்திருக்கிறீர்கள். இந்த தொழில்கள் உங்களுடைய படைப்பு வாழ்வில் எவ்வாறு பங்களிப்பை செலுத்தியிருக்கும்? ஆசிரியராக வாரணும்ன்றது நாங்கள் நேர எப்பொழுதும் மனிதர்களோடு தான் தொடர்பில் இருக்கிறோம். ஆசிரியராக இருந்தால் என்ன, அதிபராக இருந்தால் என்ன, பிரதிகலி பணிப்பாளராக இருந்தால் என்ன, ஆலோசகராக இருந்தால் என்ன, மனிதர்கள் எங்களோடு உயிருடன் தொடர்பிலே இருப்பார். இந்த துறைகள்ல இருக்கிறவர் படைப்பு வழிக்கு வாரது இலகுன்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்துல அந்த இடங்கள்ல எனக்கு அது வசதியானபடி நான் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்கிறேன்ன்றதும் உண்மைதான். இப்ப உதாரணம் ஒன்று சொல்ல வேணுமெண்டா, இப்ப நான் பிரதிகலி பணிப்பாளராக வந்தேன். SLES சோதனையில சித்தி அடைஞ்சதால எனக்கு அந்த பதவி வழங்கும். அங்க பிரதிகலி பணிப்பாளர் என்று நிர்வாகம் என்று ஒன்று இருக்கு, டெவலப்மெண்ட் அண்டு அபிவிருத்தி என்று ஒன்று இருக்கு, வேற இருக்கு. அப்ப எனக்கும் அவை இந்த அந்த ஆளுமையை தெரிஞ்சோ என்ன தெரியல, பிரதிகலிப்பான நிர்வாகம் தரையில்லை, எனக்கு அபிவிருத்தி தான் தந்தினம். எனக்கு அது வலு சந்தோஷம். என்னன்னா நிர்வாகம் தந்திருந்தாலும் நான் கேட்டிருப்பேன், இதற்கா மாத்தி தாங்கன்னு. நிர்வாகம் என்று வந்தால் நாங்கள் அதுக்குள்ள இருந்து டிரான்ஸ்பரை செய்து சும்மா டீச்சர்ஸோட அடிபட்டு இந்த அப்படி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் அதையே சூப்பர்வைஸ் பண்ணி பிள்ளை கண்டுபிடிச்சு அப்படித்தான் ஒரு வாழ்க்கையை கொண்டு போகணும். ஆனால் அபிவிருத்தி என்று வந்தா என்ன நடக்கும்னா, நாங்கள் ஆசிரியர்களுக்கு கருத்தரங்கு வைப்போம், அவை இன்னும் முன்னேற்றத்துக்கு என்ன செய்யலாம்னு யோசிப்போம், இன்னும் படிப்போம், இன்னும் அவைகளோட கலந்துரையாடுவோம், அவையிலையும் எழுத சொல்லுவோம், நாங்களும் எழுதுவோம். இப்படி ஒரு வசதி அங்க வாரத்துக்கான வாய்ப்பு கூட. அவையோட சேர்ந்து நாடகம் செய்வோம், அவையோட சேர்ந்து பாடுவோம், ஆடுவோம். நான் எல்லாமே செய்வேன். அந்த டீச்சர்ஸ் செமினார்னா எனக்கு சரியான விருப்பம். அப்ப அந்த இடைவெளியை நான் பயன்படுத்தி கொண்டேன். எனக்கு பொருந்தாத விஷயங்களை விட்டு விட்டு என்னுடைய இந்த படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு பொருந்துற விஷயங்களுக்குள்ள நான் எப்படியாவது போய் சேர்ந்துருவேன் நினைக்கிறேன். ஒருக்கா எனக்கு எக்ஸாம்ஸ் விஷயம் தரப்பட்டேன். அது எல்லாருக்கும் கொடுக்குறேன், அதிபர்களுக்கும் கொடுப்பினோம், ஆசிரியர்களுக்கும் கொடுப்பினோம். நான் கனதரம் போயிருக்கிறேன். ஆனா இந்த ஒருக்கா 2 தரம் பெரும்பான்மையை போல நான் நடந்து கொண்டேன். மாணவர்கள் காப்பி அடிச்சான்னா நான் விட மாட்டேன், அப்படியும் பார்த்தும் பாராம இருக்க மாட்டேன். இல்லாட்டி அந்த வவுச்சர்ஸ் நிரப்பைக்குள்ள மற்றவைய மாதிரி இருக்க மாட்டேன். கொஞ்சம் கூட்ட போட்டு கொஞ்சம் கூட காசு எடுக்கலாமன்றதை செய்ய மாட்டேன். அப்படி நடந்து கொண்ட போது ஒரு வருஷம் எனக்கு அதுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனை கொண்டு வந்து மற்றவே போட்ட தூரத்தை விட நான் குறைய போட்டுட்டேன். என்னுடையதான் உண்மை. ஆனால் அந்த எனக்கு மேல இருந்தவர் சொன்னார், நீங்கள் அவைய போல மாறுங்கோ, நாங்க இப்படி அனுப்பலாது, எல்லாரும் ஒரே மாதிரி போடணும். நான் மாற்ற மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச உண்மைதான் நான் எழுதியிருக்கிறேன், அது பிள்ளையா நீங்க என்னதாவது செய்யணும்னு விட்டுட்டேன். அப்ப அவர் திருப்பி என்ன கூப்பிட்டு சொன்னார், சரி அப்படி என்றா நாங்க உங்களுக்கு இனிமேல் பரீட்சை மேற்பார் தர மாட்டோம், அது உங்களுக்கு பரவாயில்லை, உங்களுக்கு பரவாயில்லை, நீங்க தரையிலே இருந்தா அந்த நேரத்துக்கு நான் ஒரு டீச்சர் செமினார் ஒன்று செய்வேன். எனக்கு அதுல இருந்து நட்டவும் இல்லை. என்னுடைய ஒரு வகையில என்னுடைய பொருளாதார வருமானத்தை நான் விடுறேன். ஆனா இன்னொரு வகையில என்னுடைய படைப்புக்கான வழியை அல்லது என்னுடைய வளர்ச்சிக்கான நேரத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். இது ஒரு பெரிய பிரச்சனைன்னு நான் பார்க்கல, அது எந்த இயல்பு.
இப்படி எனக்கு ஏற்றபடி என்னுடைய சூழலை மாத்தி கொண்டு வர தன்மையும் உண்டு எனக்குள்ளே இருக்குது. ஓய்வு பெற்ற பிறகு கூட உங்களால நிறைய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கு, ஒரு உளவியல் சார்ந்த நூல்கள். அத்துடன் நீங்கள் இப்போது ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுமுறைகளில் எல்லாம் பிள்ளைகளுக்கு உளவியல் சார்ந்த படிப்புகளை சொல்லிக் கொடுப்பதாக எல்லாம் அறிகிறேன். தற்காலத்தில் உங்களை இவ்வாறு உங்களுடைய சேவை செய்து வருகிறீர்கள்? ஓய்வுக்கு பிறகுதான் நான் நினைக்கிறேன் ஒரு கொஞ்சம் வெகுமதியான நூல்களை எழுதியிருக்கிறேன். எனக்கு நேரம் தாராளமாக வேலையில இருக்கைக்குள்ள நாங்கள் முழு நேரத்தையும் பயன்படுத்த இயலாத அந்த வேலையை செய்யணும். ஓய்வுக்கு பிறகு நிறைய நூல்கள், மனமெனும் தோணி, உள்ளம் பெருங்கோயில்ல தொடக்கம், பிறகு உள்ளத்தில் உரைதல், சென்ற வருடம் குடும்பம் ஒரு கதம்பம், இந்த வருடம் என்னுடைய ஆங்கில மொழியாக்கம் வந்து நிறைய நூல்கள் செய்திருக்கிறேன். அதுல இப்ப நான் செய்து கொண்டு வர்றது ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு தொகுதியினர் இங்கே என்னுடைய வீட்டிலே இடையில அதை நாங்கள் பாடசாலையிலே கொண்டிருந்தாங்க. அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். வீட்டிலேதான் அந்த வகுப்பு நடக்கிறது. கடந்த 10 வருஷங்களாக அப்படி செய்து கொண்டு வரேன். அதுல CBT DBT என்று தொடங்கி காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி என்று முழு உளவியல்ல தொடங்கி இப்ப கொஞ்சம் உளவியல் சார்ந்து வேறு விடயங்கள், குடும்பம், பிள்ளை வளர்ப்பு முறை, பெற்றோரியம் என்று தீர்மானம் எடுத்தல், இப்ப இனி வாழ்வின் தெரிவுகள் தான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்ய போறோம். அப்ப இதுல பிள்ளைகள் என்று நான் சொல்றதுல வாரவே மாணவர்கள் இல்லை, பெரியவர்கள். அவர்கள் 30 வயசு தொடக்கம் 71 வயசு 72 வயசு வரைக்கும் வருவார்கள். அப்ப என்னுடைய வயதை அண்டியவர்களும் வருவார்கள். கிட்டத்தட்ட நாங்கள் அதில் ஒரு கலந்துரையாடல், ஒரு கட்டணம் இருக்கும். நானுக்கு தயார் செய்வது உண்டு, அதுக்கு பயிற்சி இருக்கும், எல்லாமே இருக்கின்றன. என்றாலும் அதன் ஊடாகவும் நூல்கள் வாரதுக்கான ஒரு வாய்ப்பை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். உதாரணமா குடும்பத்துல பெற்றோரியம் படிப்பிக்கிற காலம், அல்லடி அதுக்கு முதல் படிப்பிக்கிற காலத்துல இந்த ஜீவநதியில அது பெரிய ஒரு தொடர் எழுத தொடங்கினான். அது கொஞ்சம் வித்தியாசமா எழுதன், கொஞ்சம் இலக்கியத்தோட கலைகளை சேர்த்து அப்படி எழுதி கொண்டு வந்த நான் இப்ப அந்த தீர்மானம் எடுத்தல் பற்றி ஒரு தொடர் வருது. அடுத்ததையும் சேர்த்து அதை ஒரு தொடர் எழுதி முடிச்சால் அது ஒரு நூலாகும் அப்படின்னு நடக்கும். அதே நேரம் இங்கே நாடகங்கள், சிறுகதை, அது இதெல்லாம் எழுதுவினம். அதுக்கான உதவி, அதுக்கான ஒன்று கூடல், கலந்துரையாடல் அப்படி எல்லாம் நடக்கும். அப்ப அந்த ஒரு வாழ்க்கை இந்த முதுமைக்கு மிக பொருத்தமானது, சந்தோஷமானது, எனக்கும் நன்மை தருவது நான் நினைக்கிறேன். உங்களுடைய வானொலி, தொலைக்காட்சி சம்பந்தமான படைப்புகள் பற்றி சொல்லுவீர்கள்? 70களினுடைய ஆரம்பத்துல பொதுவா எல்லா படைப்பாளிகளையும் போல என்னுடைய படைப்புகளும் முதல்ல காற்றோட கலந்து வானொலியில தான் வந்தது. நினைக்கிறேன் O level நாங்கள் படிக்கிற காலத்திலேயே அதை தொடங்கிடும். இந்த இசையும் கதையும் எழுதுறது, தேர்ந்த இசைக்கு எழுதுறது, சினிமா பாடலை சேர்த்து ஏதோ எழுதி அனுப்பினா ஒளிபரப்பினா அதே சந்தோஷம். அப்படி அதுல பூவும் பொட்டும் அப்படி என்று தொடங்கி ஒரு மாணவ பருவத்துல தொடங்கி 70களின் பிற்பகுதி வரைக்கும் நான் வானொலியில பல விஷயங்கள், சிறுகதை என்று ஒரு தனி நிகழ்ச்சியும் நடந்தது தேசிய ஒலிபரப்புல, கொஞ்சம் காத்திரமான நிகழ்ச்சி. ஒரு 15 நிமிடத்துக்கு ஒரு எழுத்தாளருடைய சிறுகதையை வாசிப்பார். அப்ப அதுக்கும் நான் எழுதி போட்ட கதைகள் பல வாசிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் கொஞ்சம் முதிர்ச்சி வந்த பிறகு வானொலியிலையும் இன்னும் கொஞ்சம் தரமான நிகழ்ச்சிகள் நான் நினைக்கிறேன். கலைக்கோலம் அப்படியான நிகழ்ச்சிகள்ல, ஒரு காத்திரமான உரை அப்படியானது போயிருக்கிறேன். கொழும்புல இருக்கைக்குள்ள 2007 தொடக்கம் 10 காலப்பகுதியில குருபவதிநாதனும் நானும் சேர்ந்து ஒரு கலந்துரையாடலை நவசக்தி என்ற பெயர்ல ஒரு 15-20க்கு மேல தலைப்புகள்ல 2 பேரும் கலந்துரையாடுற மாதிரி ஒரு காத்திரமான நிகழ்ச்சி என்று சொல்லுவார்கள் எல்லோரும். அப்படி ஒன்றே அமைத்தோம். அதே போல ஆஸ்திரேலியாவிலேயும் நான் வாழ்ந்த காலத்துல காலை செய்தி 8 மணிக்கு பிறகு, அப்பொழுது கார்த்திகா கணேசர் அங்கே தொகுத்தளிக்கிற நிகழ்ச்சியில நான் ஒவ்வொரு தலைப்பில செய்தி தெரிஞ்ச பிறகு ஒரு 5-10 நிமிஷம் 10 நிமிஷம் வரையில பேசுற ஒரு விஷயம் பலரை கவர்ந்தவர்களுடைய உலகம் சார்ந்த தான் பேசுவேன். அதனுடைய தொடர்ச்சியாக தொலைக்காட்சியிலே முன்னி தொடக்கமே சக்தி அதுகள்ல நான் நற்சிந்தனை செய்து வந்தேன். அப்புறம் டான் டிவி இப்ப நான் இங்க வந்த பிறகு யாழ்ப்பாணத்துக்கு 2019 தொடக்கம் ஒவ்வொரு நாளும் காலமேல உளவியல் நற்சிந்தனை போடுவார்கள். இங்கே வந்து வீட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணி கொண்டு போய் அப்புறம் ஒரு நாளும் போடுவீங்க. நினைக்கிறேன் ஒரு 100 நாளுக்கு மேல நான் செய்தேன். சைவ நற்சிந்தனையும் செய்யறேன். அந்த காலத்துல நிறைய கொழும்புக்கு போய் ஒரு 10-15 ஒரு மிக்க ரெக்கார்ட் பண்ணுவீனா கொடுத்துட்டு வாரது வந்தா கொஞ்ச நாளைக்கு போகும். அது அப்படியும் செய்யப்பட்டிருக்கு ஒரு காலத்துல, கொஞ்சம் இளம் வயதில்.
உங்களுடைய சொற்பொழிவுகள் உரைகள் கேட்டிருக்கிறேன். நான் சுமையாக அந்த கதைகளை இணைத்து பாடல்களை இணைக்கிறது, விஞ்ஞான அறிவுள்ள துணுக்குகளை சேர்ப்பது, நல்ல அழகாக அதில் பொருத்த பாடோடு அந்த கதைகளுக்குள் கதைக்கிற போது எல்லாம் நீங்க சேர்த்துக் கொள்கிறீர்கள். இது என்னுடைய பின்னணி என்ன என்பதை மிக சுருக்கமாக சொல்ல முடியும்? நாங்கள் பார்க்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எங்களோட புலன் அங்கங்கள் வாயிலாக உள்வாங்கிக் கொள்ளும். அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி என்று சொல்லுவோம், குறுங்கால ஞாபகத்துக்குள்ள வச்சிருந்து பிறகு பெரும்பாலான விஷயங்கள் நீண்டகால ஞாபகத்துக்கு போய் எங்களோட கோர்டெக்ஸ், மூளைய மேற்கொட்டை அப்படியான இடங்கள்ல அது ஹிப்போ கேம்பஸ் அதனோட சம்பந்தப்பட்டு சேர்த்து வச்சிருக்கோம். பிறகு நாங்கள் அதை எப்படி மீட்டல் செய்யறோம், எவ்வளவு திறமன்றதை பொறுத்து தேவையான இடங்களுக்கு அது வேற. அப்ப எனக்கு உள்வாங்கல் முதலே சொன்ன மாதிரி அப்பாட்ட இருந்து வந்திருக்கு, வீட்டுல இருந்து வந்திருக்கு, பள்ளிக்கூடத்துல தாராளமா வந்திருக்கு, மகாஜனாவில அசம்பிளில இருந்து கதிரேசர் பிள்ளையினுடைய பாடம் நாடகங்கள் இது எல்லாம். ட்ரைனிங் காலேஜ்லயே நான் பண்டிதர் சச்சிதானந்தம் போன்ற நல்ல பெரிய அறிஞர்களிடம் படித்திருக்கேன். ஏன்னா உள்ளுக்கு வந்தது கணக்கு மாவட்டம் கந்தசாமி வயல கிருபானந்த வாரியாருடைய பிரசங்கம் அம்மா குட்டியோடே போயிடுவா, அம்மாக்கு அதுல ஆசை என்னுடைய என்னை விழுத்து கொண்டு வந்து இருக்கிறது, அம்மா அப்பா அப்படி நிறைய சொன்னா தவறோடாம போயிருந்து இருக்கிறது. இப்படி எந்த உள்ளுக்கு வந்த விடயங்கள் கணக்கு. சினிமா பாட்டுலே வீட்டுல வானொலி போட்டுட்டு இருப்பா சின்னம்மா. அப்ப எனக்கு காதுல வந்து விழும். அந்த காலத்துல 60கள் 70கள்ல அநேகமான பாட்டு எல்லாம் காதுல விழுந்தோண்டே இருக்கு, உள்ளுக்கு போயிட்டு. இனி திருப்பி எடுக்கிற போது நான் ஆசிரியரா வந்தபடியா நீங்க அப்போதையும் கேட்டீங்க, இந்த விஷயங்களை சொல்ல வேண்டி வந்துட்டுது. இப்ப அசம்பிளியில அப்புறம் நான் பேசிக்க நான் கேட்டாதானே சொல்லுவேன், எழுத வரைக்குல இதை திருப்பி சொல்லுவேன். வகுப்பிலேயும் விஞ்ஞானம் படிப்பிச்சாலும் எங்கேயோ பொருத்தமானதை சொல்லி போட்டு போவேன்னு சொல்லினோம். இப்போ பிள்ளைகள் நீங்க டீச்சர் அந்த கதை சொல்லுவீங்க இது சொல்லுவீங்கன்னு. அப்ப திரும்ப திரும்ப அது ஞாபகப்படுத்தப்பட்டதாலே அப்பாவும் வீட்டுல அந்த இயல்பை கொண்டிருந்தார். சும்மா ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்க போய்க்கலே சந்திரமதி பாட்டு பாடிக்கொண்டு போவார், இசை நாடக பாடல். அவர் நடிச்சவர் அதுல, சாவித்திரி அன்னைக்கு பெண் பாத்திரம். நாயை கூப்பிட்டு கொண்டு போய் அந்த பாட்டையும் பாடிக்கொண்டு போய் சோறு வச்சுட்டு வருவார். அப்ப காதுல விழுந்தா நானும் சேர்ந்து பாடி பாக்குறது அப்படி. அப்ப அந்த உள்ளுக்கு போனதும் திருப்ப மீள வந்ததும் சந்தர்ப்பங்கள் பல என்றபடியால் சந்தர்ப்பம் வந்தா நான் விடுறதும் இல்லை. ட்ரைனிங் காலேஜ்லயும் நாடகம் நடிக்க வாரீங்கன்னா நான் கையெத்தி போட்டு முதலாவது ஆளா போயிடுவேன். தயங்கி கொண்டு மாட்டேன்னு சொல்ற பழக்கம் என்கிட்ட இல்லை. யாராவது சந்தர்ப்பம் தந்தால் ஓம் கண்டு போறது. அப்ப போனா அங்க நாங்கள் மீட்டல் செய்ய வேண்டி வரும், அது திருப்பி எங்களுக்கு உள்ளுக்குள்ள வரும். அப்படி இருக்கிறபடியாலன்னு நினைக்கிறேன். வாசிப்பும் கூடத்தானே இப்ப வரைக்கும் வாசிக்கிறதுன்னா எனக்கு சரியான விருப்பம். இரவு படுத்திருந்து நேற்றைக்கு என்னுடைய கணவர் சொல்றார், மகன் கால் பண்ணிக்கல நீங்கள் வாசிச்சு கொண்டு படுத்திருந்தீங்களா, அதுல நான் கூப்பிட இல்லையான்னு. ஏதாவது நல்ல புத்தகம் கிடைச்சா எனக்கு யார் கூப்பிடுறது கூட தெரியாமல் வாசிச்சு கொண்டு அப்படி உள்ளுக்கு போறதுகள் தேவையான நேரம் வழியில வருதுன்னு நினைக்கிறேன். இப்ப முதுமையில கொஞ்சம் மறந்து போதுன்னு எனக்கு கவலை வருது இல்லை. எடுத்த உடனே அந்த விஷயங்கள் வரும், தேவையான வரும். உங்களுக்கும் அப்படி வருதானே, எழுத்தாளர்கள் எல்லாருக்கும் அது வரும். உங்களுடைய குடும்பம் சார்ந்து வெற்றிகரமான ஒரு பெண்ணாக உங்களை நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். நீங்கள் பெற்றோர் சிறுவர் சார்ந்து எங்களுடைய தமிழ் புலம்பெயர் பெண்களாகட்டும் தாய பெண்களாகட்டும் நீங்க சொல்லக்கூடிய ஏதாவது செய்தி இருக்கிறதா? நான் திட்டமிட்டு ஒரு நல்ல பெற்றோராக இருக்கணும் அப்படி எல்லாம் பெருசா பிளான் பண்ணினான்னு எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய ஒரு இயல்பு அப்பாட்ட இருந்து வந்த இயல்பா இருக்கலாம். நான் சொல்ற இதையும் மென்மையா சொல்லுவேன், அதை நேரம் உறுதியாவே அந்த மாறிக்கொள்ள மாட்டேன். மென்மையாகத்தான் சொல்லுவேன், ஆனா அதுல உறுதியாக இருப்பேன். அந்த உறுதியை விட மாட்டேன். அப்ப அது இப்ப நாங்கள் படிக்கிறோம் பெற்றோரியத்துல மிக முக்கியமான விடயம். இல்லை அழுதுன்றதுக்காக விடவும் தேவையில்லை, நாங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லாம இருக்கவும் தேவையில்லை. அதே நேரம் சில விதிகளை நாங்கள் எப்பொழுதும் நடைமுறைப்படுத்தத்தான் வேணும். அந்த வகை ஒன்றை நான் செய்திருக்கலாம். அது என்னுடைய படிச்சு செய்ததுன்றதை விட அப்பாவிடம் நான் கற்றுக்கொண்ட ஒழுங்கு என்று நான் நினைக்கிறேன். இப்ப உதாரணமா இப்பவுமே நான் காலமே 6 மணிக்கு பிறகு நித்திரை கொண்ட வரலாறு இல்லை. கனவே கேட்கணும் பின்னேரத்துல கால் பண்ணிக்க நீங்க நித்திரையோ தெரியலேன்னு நான் வாழ்க்கையில பகல் நித்திரையில கொள்றது இல்லை. காலை 6 மணிக்கு பிறகு இரவு 9-9:30 மட்டும் நான் கட்டாயம் முடிப்பாத்தான் இருப்பேன். அந்த கட்டுப்பாடு ஒன்று பழகி வந்துட்டுது. அதை பார்த்து பிள்ளைகள் செய்வார்கள் தானே. இதுல நாங்கள் திட்டமிட்டு செய்தோம் என்றதை விட நாங்கள் வாழ்ந்து காட்டினோம் என்று நான் பெருமைப்படையில. என்னுடைய இயல்புகள் தொட்டி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏதாவது படிச்சு கொண்டிருக்கிறது, தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள போறதில்லை, தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்குள்ள போறதில்லை, அல்லது எங்களுக்கு ஆரோக்கியமற்ற விஷயங்களை ஒரு நாளும் செய்யறதில்ல. அப்படியான பழக்கங்கள் எங்களோட குடும்பத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள்
சார்ந்து வரிக்குயில், விழிசை குயில், சோலை குயில் அப்படியான பல இதழ்களையும் செயல்பாடுகளையும் அறிகிறேன். குயில் அது அப்பா வச்ச பெயர் எனக்கு, கோகிலாதேவி என்பது. கோகிலம் என்றால் குயில், உங்களுக்கு தெரியும். அப்பா எனக்கு குயிலண்டேன்னு வச்சிருப்பார் பேரண்டு. நான் அவருடைய கேட்கல, யோசிக்கணும் பிள்ளை நடுக இனிமையா கத்தி கொண்டிருக்க வேணும் யோசிச்சிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அந்த பெயரை கொண்ட நூல்கள் வாரதுல விருப்பம். ஆகவேதான் இந்த சோலைக்குயில் அவை காற்று களம் என்ற அமைப்பு தோற்றம் பெற்றது 88ஆம் ஆண்டு. பிறகு என்னுடைய 60ஆம் ஆண்டு மணி விழா கலை இலக்கிய களத்தினர் கொண்டாடிய போது வெளிவந்த மலருக்கு சோலைக்குயில் என்றே பெயர் வைத்தார்கள். 65ஆம் ஆண்டு வெளிவந்த மலருக்கு விழிசை குயில் என்று வைத்தார்கள். இந்த எனக்கு பின்னுக்கு இருக்கிற அந்த நிறுவனங்கள் தான் சோலைக்குயில் அவை காற்று களமோ அல்லது கலை இலக்கிய களமோ. 70ஆம் ஆண்டு வெளிவந்த மலர், அந்த மலர்லே என்னை பற்றிய அல்லது நான் செய்த பணிகள் சரியாக உள்ளன. இப்ப பல இடங்களிலே எழுத்தாளர்கள் பற்றிய செய்திகள் தவறாக இருக்கலாம், வேணுமென்றில்லை, ஆனா விடப்பட்டு போகலாம் அல்லது தவறாக பதியப்படலாம், எழுதாத நூல்கள் எழுதப்பட்டதாக சொல்லப்படலாம். ரெண்டதுக்காக நானும் அதுல தெரியாத தகவல்களை கொடுத்துருக்கேன். இப்ப 70ஆவதுல பூங்குயில் வந்தது, 75ஆவது இன்னும் வரையில. அப்படி வருவதாக இருந்தா அது ஒரு மாங்குயிலோ தேன்குயிலோவாக இருக்கலாம். அரிக்குயில் நான் தான் போட்டது என்னென்றால், என்னுடைய சிறுகதைகளில் கொஞ்சம் நல்ல கதைகள் என்று நான் நினைத்தவற்றை தொகுத்து பல விமர்சனங்களையும் சேர்த்து, பலருடைய விமர்சனங்களையும் சேர்த்து அரிக்குயில் என்று போட்டேன். இந்த குயிலன்னு சொல்லிலே எனக்குள்ள விருப்பம் தான் காரணமா இருக்கும். அதேமான தொகுதி அந்த மலர்கள் என்னுடைய படைப்புகளையும் என்னை பற்றி பிறர் சொன்ன, நான் கேட்டு போகையில வெளியே வந்த கதவு திறந்தவை என்று போட்டிருப்பேன். சில வேளை அந்த யாரோ சொன்ன விடயங்களையும் விமர்சனங்களையும் கூட அதில் அடக்கி இருக்கிறேன். தகவல்கள் சரியா இருக்கு. நான் எப்பப்ப என்ன நாடகம் செய்தேன், எப்பப்ப என்ன செய்தேன்ன்றதெல்லாம் அதுல ஓரளவு தொகுக்கப்பட்டிருக்கு. கோகிலமே உனதினிய குரல் எடுத்து கூவு என்று பண்டிதர் சச்சிதானந்தம் அவர்கள் உங்களுக்கு சொல்லியிருந்ததையும் பார்த்திருக்கிறேன். இந்த பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அது ஒரு மிக நல்ல நிகழ்ச்சி. என்னண்டா, பெண்களுக்கு நிகழ்ச்சி நடக்கிறதே குறைவு. ஆனா அந்த காலத்திலேயே நாங்கள் அந்த மாதிரி வானொலியில அந்த நிகழ்ச்சிகளுக்கு தான் நான் கட்டாயமா எழுதுறது. தென்பாலு கொந்தாடும் தில்லை சிற்றம்பலவன் பெண்பாலு கொந்தான் என்று மணிவாசர் சொல்லுவார். சிவருமான் கூட பெண்பாலு கொந்தான் அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான் எடுத்தார். அப்ப அந்த சமயத்துல இருக்கிற நாங்கள் எல்லா சமயங்களுமே பெண்களை மிக உயர்த்தித்தான் பேசுகின்றன. வானத்தின் சரிபாதி பெண்கள் சொல்லுவார்கள். அப்ப இந்த சரிபாதி பெண்களை நிமிர்த்தினால்தான் உலகம் நிமிரும். இந்த சரிபாதி பெண்கள் நிமிராவிட்டால் உலகம் நிமிர முடியாது என்பது எல்லாருக்கும் விளங்க வேணும். அப்ப அந்த வகையில இந்த பெண்களோடு பேசுவது, அவர்கள் மனம் திறந்து தங்களுடைய கருத்துக்களை அல்லது பிரச்சனைகளை முன்வைப்பது என்பது மிக அவசியம். இன்னொரு பக்கத்துல எந்த மிக வளர்ச்சி அடைந்த நாட்டிலே கூட பெண்களுக்கான சம உரிமை சரியாக வழங்கப்பட்டதாக இல்லை என்பது எனக்கு தெரியும். 95ஆம் ஆண்டிலேயே நாங்கள் பீஜிங் 4வது உலக பெண்கள் மகாநாட்டுக்கு போய் வந்த கூட்டத்துல நான் ஒரு ஆள். அப்ப எல்லா நாடுகளிலுமே பிரச்சனை இருக்கின்றன பெண்களுக்கு. எங்களுடைய நாடுகளிலே இன்னும் நிறைய இருக்கின்றன, கூட இருக்கின்றன. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் மிக அதிகமாக இருக்கின்றன. ஆகவே பெண்கள் பேச வேண்டும். பெண்கள் தான் தங்களுடைய பிரச்சனைகளை யாராவது வந்து தீர்க்கட்டும் என்று பார்த்து கொண்டிருக்க இயலாது. நாங்கள் தான் எங்களுடைய பிரச்சனைகளை கையாள வேண்டும், தீர்க்க வேண்டும். அதற்கு ஒவ்வொருவரும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். செய்கிறவர்களை நாங்கள் அவர்களோடு கதைக்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையோடு தெளிவாக நடத்தப்படுகின்றன இந்த நிகழ்ச்சி. மிக பாராட்டுக்குரிய நிகழ்ச்சி. அது தொடர்ந்து செய்யப்பட வேணும், அழகாக செய்யப்பட வேணும். நீங்கள் அழகாக செய்றீங்கள் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையில இது வெற்றிகரமாக தொடர வேண்டும். இன்னும் பல வகையான பெண்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து பேச வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை கூறி இந்த நிகழ்ச்சிக்கு 2 காலமாக அழைத்துதான் அது சாத்தியப்பட்டிருக்கிறது. என்னையும் அழைத்ததற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு என்னுடைய மன நிறைந்த நன்றியையும் சொல்லிக்கொண்டு, உங்களுடைய ஆரோக்கியமான, உங்களுடைய குடும்பம் சார்ந்த அனைத்து நலன்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, இவ்வளவு காலமாக நாங்கள் எதிர்பார்த்திருந்த இந்த நேர்காணலை சாதகப்படுத்த உதவி செய்த தம்பி கிருஷாந்த் செல்வநாயகம் அவர்களுக்கும் என்னுடைய மன நிறைந்த நன்றியை சொல்லிக்கொண்டு நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு பெண்ணே நீ பேசவா நிகழ்ச்சியில் இன்னொரு மகத்தான ஆளுமையோடு உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம். நன்றி.
பெண்ணே நீ பேசவா, பூவையாய் மலர்ந்தவள் பெண்ணே நீ பேசவா, பூவையே நீ எழுந்து பெண்ணே நீ பேசவா, புதுமைகள் பேசிட அமைந்திட்ட களமிது. பெண்ணே நீ பேசவா, நெஞ்சத்தில் உள்ளதை நேர்கொண்ட எண்ணத்தை அஞ்சாது முன்னின்று பெண்ணே நீ பேசவா, அன்னையாய் தந்தையாய் அகில உலகம் போற்றிடும் தாயவள் பெண்ணே நீ பேசவா, பெண்ணே நீ பேசவா.